ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டைக்குழம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஒரு 5 வரமிளகாய், இது தனியா பொடி எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டோம். அதோடு தேங்காயும் போட்டு அரைச்சி எடுக்கலான்னு அரைச்சி எடுத்துட்டோம். அந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண உடனே உங்களுக்கு தக்காளி பழத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஃப்ரை ஆன உடனே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துடணும். அதோட வேணுங்கிற தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடும். பச்சை மிளகா முடிஞ்சால் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா வரமிளகா நாங்கள் போட்டு ஆட்டினதுனால எங்களுக்கு காரம் போதும். அதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கொதி விட்டுருங்க. அந்த கேப்பில் நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டதுக்கப்புறமேல கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் முழு முட்டை எல்லாத்தையும் எடுத்து உடச்சி ஊற்றுவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கெட்டி ஆன உடனே அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்ட முட்டையும் போட்டு நல்லா கொதி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி.